அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நோபல் பரிசு பெற்ற ருமேனிய எழுத்தாளர் எலி வீஷல் எழுத்தாளர் மற்றும் உரிமை போராளியும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான எலி வீஷல் பிறந்த தினம் என்று ருமேனியாவின் சியாகட் நகரில் 1928 பிறந்தார். யூத மத கல்வி கற்றார். மனிதநேயம் குறித்து தந்தையிடமும் மத நம்பிக்கைகள் பற்றி தாயிடமும் அறிந்து கொண்டார். வீட்டில் யூத மொழியான இத்திஸ், ஜெர்மனி, ஹங்கேரி, ரோமானிய மொழிகளை பேசியதால் அவற்றில் ஆர்வமும் புலமையும் உண்டானது. ஹீப்ரு மொழி கற்றார். பல இலக்கியங்கள், அறிவுசார் நூல்களையும் படித்தார். இரண்டாம் உலகப் போரின் போது போலந்தின் ஆஸ்ட்விட்ஸ் நகர வதை முகாமுக்கு 15 வயதில் அனுப்பப்பட்டார். அங்கு நாஜிக்கள் செய்த சித்திரவதைகளை நேரடியாக பார்த்தார். அந்த கொடுமைகளால் தங்கை, தாய், தந்தை அடுத்தடுத்து இருந்தனர். இவரும் 2 அக்காக்களும் நேசப்படைகளால் 1945 விடுவிக்கப்பட்டனர். பாரிஸுக்கு சென்று படிப்பை தொடர்ந்தார். ஹீப்ரு கற்பித்தார். பிரெஞ்சு மொழி கற்று பிரெஞ்சு மற்றும் இஸ்ரேலிய செய்தித்தாள்களில் பணியாற்றினார். அங்கு பல அறிஞர்களின் தொடர்பு கிடைத்தது. இளம் வயதில் அனுபவித்த சித்திரவதைகள் குறித்து இத்திஸ் மொழியில் அண்ட் தி வேர்ல்டு வுட் ரிமைன் சைலண்ட் என்ற 900 பக்கம் அடங்கிய ஒரு நூலை 1956 எழுதினார். பின்னர் இதை சுருக்கமாக பிரெஞ்சில் லா நியூட் என்ற பெயரிலும் 1960 ஆங்கிலத்தில் நைட் என்ற பெயரிலும் எழுதினார். ஆரம்பத்தில் இது அவ்வளவாக விற்கவில்லை. நாள் ஆக ஆக விற்பனை சூடுபிடித்தது. அமெரிக்காவில் சுமார் 30 ஆண்டு காலத்துக்கு ஆண்டுதோறும் 3 லட்சம் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. இது 30 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. தொடர்ந்து டான், டே, கேட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட், தி ஓத், ஆல் ரிவர்ஸ் ரன் டு தி சி என்பது உட்பட 40க்கும் மேற்பட்ட புனை மற்றும் அல்புனைவுகளை எழுதினார். யூத பேரழிவு குறித்து ஏராளமான சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார். அமெரிக்காவின் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் துறை பேராசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். நியூயார்க் பல்கலைக்கழகம், அமெரிக்கன் ஆசிரியர் கூட்டமைப்பு, ஏல் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறார். யூத பேரழிவு ஆணைக்குழு தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசு 1986 வழங்கப்பட்டதை அடுத்து மெசஞ்சர் ஆஃப் தி மேன்கைண்ட் என்ற பட்டத்தை நார்வே நோபல் கமிட்டி வழங்கியது. அமெரிக்க அதிபர் பதக்கம், அமெரிக்க நாடாளுமன்ற தங்கப்பதக்கம் உட்பட ஏராளமான விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார். உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு அமைப்புகளிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட பட்டங்கள் மற்றும் விருதுகளை பெற்றிருக்கிறார். நியூயார்க்கில் வசித்த எலி வீஷல் தன் பேரில் ஒரு அறக்கட்டளையை நிர்வகித்து வந்தார். தென்னாப்பிரிக்க நிறவெறிக்கு பலியானவர்கள் மற்றும் குர்து இன மக்களின் உரிமைக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் 87 வயதிலும் குரல் கொடுத்து வந்தார். 2016 ஆண்டு ஜூலை 2 இறந்திருக்கிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. நோபல் பரிசு பெற்ற ருமேனிய எழுத்தாளர். இவருக்கு நோபல் பரிசு 1986 வழங்கப்பட்டது. மெசஞ்சர் ஆஃப் தி மேன்கைண்ட் என்ற பட்டத்தை நார்வே நோபல் கமிட்டி வழங்கியது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நோபல் பரிசு பெற்ற ருமேனிய எழுத்தாளர் எலி வீஷலை பார்த்துருக்குறோம். இன்னைக்கூட செப்டம்பர் முடிந்து விட்டது. நாளை அக்டோபர் 1 புதன்கிழமை சர்வதேச கண் மருத்துவர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்தவர். நன்றி, வணக்கம்.